மட்டுமல்லாமல் கௌரவ தலைவராக சட்டமன்ற கூட்டத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி.கே. மணி அவர்களும், செயல் தலைவராக மருத்துவர் அன்புமணி அவர்களும், பொருளாளராக சையத் மன்சூர் ஹுசைன் அவர்களும், பொதுச் செயலாளராக முரளி சங்கர் அவர்களும் நியமிக்கப்பெற்று அவர்களது பணியை செய்து வருகிறார்கள். இது தேர்தல் கமிஷனுக்கும் மற்ற சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் 30/5/25 அன்றே அனுப்பப்பட்டு விட்டது. அதன்படி அனைவரும் பொறுப்பேற்று அவரவர் பணியை செய்து வருகிறார்கள். இதற்கிடையில் யாராவது அந்த பணியை செய்ய விடாமல் செய்தாலோ அல்லது அந்த பணியை நான் தான் பொறுப்பாளர் என்ற வகையில் பேசிக்கொண்டிருந்தாலோ அவர்கள் எல்லாம் கட்சியினுடைய விதிகளுக்கு உட்படுத்தப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு உட்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள் என்பதை கட்சியினர் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேர்தல் ஆணையத்திற்கு புதிய பொறுப்பாளர்கள் பெயர்கள் ஏற்கனவே அனுப்பி வைத்துவிட்ட நிலையில் யாரும் இந்த பொறுப்பை தவறுதலாக தங்களுக்கு என்று புதிதாக அனுமதி இல்லாமல் நியமனம் செய்துவிட்டு அதிகாரம் இல்லாமல் பாவனை வந்தால் சட்டத்திற்கு புறம்பானது மட்டுமல்ல, கட்சி விதிகளுக்கு புறம்பானது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய கட்சியினுடைய தலைவர்களுக்கும் உணர்வுகளுக்கும் தெரிவிக்கப்படுவது. அதை மீறினால் அப்படி செய்யும் அனைவரும் கட்சியின் விதிக்கு உட்பட்டு உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பதையும் தெரியப்படுத்தி கொள்கிறோம். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும். சூதும் வாதம் வேதனை செய்யும். அதனால திட்டவட்டமாக சொல்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது. என் பெயரை போடக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவருடைய பெயரின் பின்னாலே என் பெயரை போடக்கூடாது என்று சொல்லியிருக்கோம். ஆனால் இனிஷியல் அதை மட்டும் போட்டுக்கலாம். தேதியிலிருந்து நடைபாதை போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு டிஜிபியிடம் நாங்கள் புகார் மனு கொடுத்திருக்கிறோம். நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இதனால் நாட்டில் வட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதால் காவல்துறை இதில் அதிக கவனம் எடுத்துக்கொண்டு அதற்கு தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.
முற்றிலுமாக உரிமை மீட்பு பயணத்தை தரப்படணும்னு சொல்கிறீங்க ஐயா. ஒட்டுமொத்தமாக அந்த பயணத்தை தரப்படணும்னு சொல்கிறீங்க. ஆமாம், நீங்கள் சொல்லியிருக்கீங்க கட்சி கொடி நிர்வாகிகள் சந்திப்பு எதுவுமே அதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க இந்த மனுவில். ஆமாம். ஏற்கனவே பேர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் தொடர்ந்து பெயர் பயன்படுத்தி தான் வராங்க. அதுக்காக சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகிறோம். நாளை ஒரு வேளை நீங்கள் உங்கள் இன்னொரு இது, தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு மோசமான ஒரு நிகழ்வு, யாரும் எந்த தலைவரும் இதுவரை எதிர்கொள்ளாத ஒரு மோசமான செயலை செய்திருக்கிறார்கள். அதாவது இங்கே நான் உட்கார்ந்திருக்கிற இடத்தை சுற்றி பங்கு வைத்திருக்கிறார்கள். அதாவது என்ன சொல்றது, ஒட்டு கேட்கும் கருவி வைத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் கண்டுபிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறோம். அந்த கருவி இங்கிலாந்தில் வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இங்கிலாந்திலோ அல்லது பெங்களூரில் கூட கிடைக்குமா. 10 நாளைக்கு ஒரு முறை அதை சார்ஜ் பண்ணணுமா. 10 நாளைக்கு ஒரு முறை. அது யார் வைத்தார்கள், எதற்காக வைத்தார்கள் என்பது இன்னும் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஐயா, இப்போ இங்கே இருக்கிறவங்க மேலே ஏதாவது சந்தேகம் இருக்கா ஐயா? இப்போ வீட்டில் இங்கே இருக்கிறவங்க சார்ஜ் போடுறதுனா அவங்க உதவி இல்லாமல் போட முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? ஆமாம், இங்கே இருக்கிற மேலே சந்தேகம், அது அங்கே இருக்கிற மேலே சந்தேகம். அதான் காவல்துறை கண்டுபிடிக்கணும். தனியார் துப்புரியும் நிறுவனம் தங்களுக்கு ஒரு ஆய்வறிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க யார் வச்சாங்கன்னு. ஐயா அதை தாராளமாக சொல்லலாமே. எதுக்கு நம்ம சைபர் கிரைமுக்காக வெயிட் பண்ணணும்? இல்லை, சைபர் கிரைம் அதிகாரியும் வந்தாங்க, அன்னைக்கு வந்தாங்க. அவங்க இருந்தாங்க, போலீஸோட அவங்களும் இருந்தாங்க. அவங்களும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சைபர் கிரைம், போலீஸ் எல்லாமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 2026 தேர்தல் ஆனால் எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் யார் வச்சாங்க போனாங்கன்றதெல்லாம் தெரியும். இங்கே கூட வச்சாங்க, எதற்காக வச்சாங்கன்றதெல்லாம் கூட தெரியும். ஆனால் இந்த சூழலில் அந்த இன்வெஸ்டிகேஷன் பாதிக்கப்படும், அவங்க புலனாய்வு பாதிக்கப்படும் என்பதனால் இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை. அடுத்த வியாழக்கிழமை நிச்சயமாக அதில் முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை என் வாழ்நாளில் இல்லை மற்ற தலைவர்களுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான செயல், மோசமான செயல், கொடூரமான செயல் நடந்திருக்கக்கூடாது. ஆனால் நடந்து விட்டது. ஐயா, 2026 தேர்தலில் தங்கள் தலைமையில் ஒரு அணியும் அன்புமணி தலைமையில் ஒரு அணியும் தேர்தலில் போட்டியிடும் அப்படின்னு கூறப்படுகிறது. அதான் கட்சி நேரம் சொல்லியிருக்கேன். ஏதோ இந்த கேள்வி கேட்டுக்கிறேன். கட்சியை நான் தான், தலைவர் நாம, நிறுவனம் நாம தான். இந்த கேள்வியும் கேட்காது. சிஎம் வந்து முதல்வர் மருத்துவமனையில இருந்து அரசு பணியெல்லாம் பாக்குறாரு சார். முதல்வர் மருத்துவமனையில இருந்து அரசு பணியெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதை பத்தி ஓய்வு எடுக்காம அரசு பணியை பார்த்துட்டு இருக்கேன். ஒருவேளை நான் ஒன்று பாராட்டவும் வேண்டும், அதே நேரத்தில் அவருக்கு ஓய்வு எடுத்துக்கொள்ள, முழு ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம். ஐயா, அன்புமணி ராமதாஸ் வந்து நீங்க வந்து செயல் தலைவராக அறிவிச்சிருக்கீங்க. அவர் வந்து மக்கள் சந்திக்கிறதுக்காக நடைபயணம் போறாரு. அதை நீங்க வந்து கொடியை பயன்படுத்தக்கூடாது, என்கிட்ட அனுமதி வாங்கலையா? என்கிட்ட அனுமதி செயல் தலைவர் தான் அவர், செயல் தலைவர் தான் போட்டிருக்கிறோம், நியமனம் பண்ணிருக்கிறோம். பட் செயல் தலைவர் தான் என்கிட்ட அனுமதி வாங்கணும்ல. தலைவர் நிறுவனர்கிட்ட அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கி அதேமாதிரி காவல்துறை அனுமதி வாங்கி 3 பேர்கிட்ட அனுமதி வாங்கணும். ஆனால் அது எதுவுமே செய்யாது.
அடுத்த கட்டமாக என்ன சட்டப்படி ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா ஐயா? சப்போஸ் நாளைக்கு உங்களை அறிவிப்பை மீறி அவங்க நடைபயணத்தை தொடர்ந்தாங்கன்னா கட்சி கொடியை அது பயன்படுத்த காவல்துறை பார்த்துக்கலாம். அது காவல்துறை பார்த்து. ஐயா, புதிய கல்விக் கொள்கை வந்து அமல்படுத்தலைன்றதுனால தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்க மாநிலத்தில் வந்து 3 மாநிலத்துக்கு வந்து இந்த ஆண்டு கல்வி நிதி வந்து மத்திய அரசு வந்து ஒதுக்கீடு அதை பற்றி என்ன சொல்றாரு? புதிய கல்விக் கொள்கை பிரகாரம் 3 மாநிலத்துக்கு மத்திய அரசு அளிக்க வேண்டிய நிதி வழங்கல. நிதி வழங்கல. இது நம்ம வந்து நிதி வழங்கும்படி மீட்டுக் கொடுக்குறோம். இது கல்வி சம்பந்தப்பட்டதுனால அது நிச்சயம் உடனடியாக நிதி வழங்க வேண்டும். இந்த நாளில் இலவசங்கள் வேண்டாம் என்பது பாமகவுடைய கொள்கை ஐயா. இப்ப பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்க எதிர்க்கட்சி தலைவர் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவசங்களை கொடுப்போம் சொல்லிட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு புடவை கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அவங்க கட்சி கொள்கையே சொல்றாரு. நம்ம கட்சி கொள்கையை நாம சொல்றோம். தொடர்ந்து நாம சொல்லி வரோம். பேசும்போது முதல்வர் வந்து ஒருமையில பேசியிருக்காரு. முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தின் போது தற்போதைய முதல்வர் வந்து ஒருமையில பேசியிருக்காரு. அவனுக்கு அது எப்படி பாருங்க வரச்சல் தலைவரா? ஒருமையில பேசியிருக்காங்க. அது நான் கவனிக்கல. ஐயா போன வாரமே கேட்டிருந்தோம் ஐயா, தமிழக அரசோட செயல்பாடு இந்த 4 ஆண்டுகள் இந்த மார்க் போட சொல்றீங்க, என்ன எத்தனை பர்சன்ட் இதெல்லாம் போடுறேன். இன்னும் ஒரு 1 மாதம் போகட்டும், நிச்சயமா உங்களுக்கு சொல்றேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.